பசுமை பழனி என்ற தலைப்பில் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பசுமை பழனி என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துவோம் மற்றும் பிளாஸ்டிக்கை ஒழித்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவியர்கள், காவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், தேவஸ்தான அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு பழனி நகராட்சியிலிருந்து பேரணி தொடங்கி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி வரை நடைபெற்றது. மேலும் கல்லூரியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களான கண்காட்சியும் நடைபெறுகிறது. இதில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக சில்வர் பாத்திரங்கள், மரத்தினால் ஆன தட்டுகள், குவளைகள் போன்றவற்றை பயன்படுத்துதல், மரத்தினால் ஆன டூத் பிரஷ், டெங்கு ஒழிப்பு மற்றும் கருவிகள் பயன்படுத்தும் விதம், கழுத்தில் அணியும் பாசி வகைகள் என பலதரப்பட்ட விழிப்புணர்வு கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கண்காட்சி 2 நாட்கள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். துணிப்பையில ஒரு விடை ஒண்ணு ஏனைய செய்யணும். அதே போல அந்த விடை முளைப்பதென்று மரமுகார வரைக்கும் நீங்க பாதுகாத்துக்கின்ற உதவியை இந்த நேரத்தில் தரணும். அடுத்தபடியாக இந்த அனைவருக்கும் பாராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு உறுதிமொழி இருக்கு, பிளாஸ்டிக் விழிப்புணர்வு சம்பந்தமான உறுதிமொழி. அதை படிக்கும் பொழுது நீங்களும் படிச்சீங்கன்னு சொன்னாங்க. முழுவதுமாக இனிவரும் காலங்களில் பயன்படுத்த மாட்டேன். பிறரையும் வாங்க வாங்க சாம்பார்